ஹாய் வீவர்ஸ், இதுக்கு பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை. இந்த கிராமத்தை பல்லாவரம் 200 வருடங்களாக இந்த சந்தை நடக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வெள்ளிக்கிழமை சந்தை. இந்த சந்தையில் A to Z விற்கும். அதில் நம்ம சின்ன சின்ன பெரிய ஸ்பாட்டெல்லாம் பார்க்காம மக்களுக்கு தினசரி தேவையானது குவாலிட்டி ஓரியன்டாக விலை கம்மியாக இருக்க தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி பார்க்குறது தான் இந்த ஸ்நாக்ஸ். பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஈவினிங்கில் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறதுக்கு சொல்லி இந்த ஃபேக்ட்ரி ரேட்லேருந்து கொண்டு 80 ருபீஸ் ½ kg சொல்லி விதவிதமான பிஸ்கெட்ஸ் ஓனாக தயாரித்து கொண்டு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு பிஸ்கெட் இருக்கும், நெய் பிஸ்கெட் இருக்கும், பட்டர் பிஸ்கெட்டில் விதவிதமான பிஸ்கெட்ஸ் இருக்கும். நம்ம ஜர்க்குன்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்ஸை குழந்தைங்களுக்கும் நம்மளும் சேர்த்து ஈவினிங் டைம்லேயும் ஸ்நாக்ஸும் போட்டு அனுப்பலாம். இது விதவிதமாக இருக்கும். நம்ம பழைய காலத்தில் 90s 80s பார்த்தோமே அதே மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல உழைப்பு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் இந்த ஸ்பாட்டுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்க்குறது மக்களை, இளைஞர்களை கொள்ளை இடம் இந்த 100 ரூபாய் மீன் தான். என்ன மீன் தான்ப்பா, கடவுள் பிரம்மா எப்படி தான் படைச்சானே தெரியல. இந்த கலரை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல. இந்த மீனை பார்த்துட்டே இருந்தாலும் பசி போயிடும் போல இருக்குது. ஒரு பாட்டில் ஒரு கதை சொல்லணும். அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் நானும் இருக்கிறேன்னு சொல்லி சண்டை கோழி மாதிரி நாட்டுக்கோழிகள் வகை வகையான சைஸில் விற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த குட்டீஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக 10 ருபீஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கிராமம் இதுக்குள்ளே போனோம்னா ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த முயல் பாருங்கள், நீங்கள் வளர்க்கலாம், சாப்பிடலாம். குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பேபி என்ன தான் வளர்க்குறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலும் இதை பார்த்தாலே பரவசம் தாங்க. இந்த குட்டி பாருங்களேன், என்னை ஏன் கூண்டில் அடைச்சி வச்சுருக்குறீங்க, நான் வெளியில் போகணும்னு சொல்லுது, ஆனால் முடியவே மாட்டேங்குது. இந்த குளிர்லேயும் பாருங்கள் எப்படி உக்காந்துட்டு இருக்குதுங்க இந்த முயலுங்க. இந்த முயல் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. நேச்சுரல் அண்ட் ரியல் நம்மளாம் பார்க்க முடியாது, வளர்க்க முடியாத இடத்துல இதெல்லாம் பார்த்தாச்சும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த லவ் பேர்ட்ஸ் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லவ் பேர்ட்ஸ் என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது, சாப்பிட்றது, விளையிறது எல்லாம் கிடைக்கும். A to Z கிடைக்கும். கிடைக்காத பொருளே கிடையாது. ஆனால் இதில் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் இந்த புறாக்கள் பாருங்கள். இந்த மாதிரி கலர் பார்க்குறது வெரி ரேரு. ஸோ மக்கள் செலவு பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நேரத்தை அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள். பூனை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பூனையாக இருக்குது, இவ்வளோ பெரிய பூனையாக இருக்குது பாருங்களேன். இந்த பூனை 4000 5000 போகுதுன்னா நம்புங்க. இந்த பூனை வாங்குறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. என்ன சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஸோ அங்கே போனால் தான் மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரிய வரும். அதை விட முக்கியமான பாட்டு இது என்னென்னா, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து சொல்ல பாட்டு தான் நம்ம பார்த்துக்கணும். இந்த கலைஞர்களுக்கு மண்ணில் எவ்வளோ அலங்காரமான சிலைகள், இது பார்த்தா தொட்டிகள், யானை, குதிரை, இந்த பாருங்கள் அகல் விளக்கு, இந்த மிக்சி கிரைண்டருக்கு பதிலாக இடித்து இது பண்ணுறதுக்கானது. ஸோ இந்த மண்பானைகளில் செஞ்சு சாப்பிட்ற சுகமே சுகம்தான். இந்த மண்பானை கூட இங்கே விற்கிறாங்க. என்ன மீன் குழம்பெல்லாம், கறி குழம்பெல்லாம் வைக்கிறப்ப மண்பானைகள் ரொம்பவும் வித்தியாசமானது, சுவையை கொடுக்கும், சூடாகவும் இருக்கும். அதனால தான் மக்கள் எல்லாருமே மண்பானை சமையலை விரும்புகிறாங்க. ஸோ இந்த கலைஞரை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பார்த்துட்டே இருக்கலாம். பல பேர் எங்களுக்கு 2-3 பொம்மைகள் வாங்கணும், ஒரு சட்டி வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து அகல் விளக்கு வாங்கிட்டு போனோம். பர்டிகுலராக இந்த அகல் விளக்கு எங்கேயுமே கிடைக்கல, இங்கே கிடைச்சிச்சு. அதை விட்டு இங்கே வந்தோம்னா இது எல்லாமே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இந்த அப்பளங்கள், பொரிச்ச அப்பளம் விற்கிறதுக்கு இருந்திருக்கு. மளிகை சாமான்களில் மசாலா சாமான்கள் 10 ருபீஸ் 20 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத விட்டமின்ஸ் இருக்குது. இது துவரை. இந்த துவரையை வெறும் சின்ன ஒரு பிஞ்ச் உப்புக்களை போட்டு வேக வச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது பட்டாணி. எல்லாமே வேக வச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இதுக்கு எதுவும் மசாலாவே தேவை கிடையாது. இன்கேஸ் அப்படி உங்களுக்கு தேவைன்னா இது காராமணி, பச்சை காராமணி. இந்த பச்சை காராமணியை அதே மாதிரி தான். இது நெருப்பில் வாட்டி கூட சாப்பிட்லாம். இதையும் நெருப்பில் வாட்டி சாப்பிடலாம்.
கிராமத்துலலாம் வில்லேஜ்லலாம் போனீங்கன்னா இந்த வயல்வெளிகளில் இருக்கிறப்ப நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு நம்ம நிலமாக இருந்தாலும் எல்லாமே அதை இது பண்ணிவிட்டு நெருப்பு மூட்டி இதை வந்து வாட்டி சூடிலே இது பண்ணி கொடுப்பாங்க. அது சாப்பிட்ற சுகமே சுகம். மசாலா கிசாலா எதுவுமே தேவை கிடையாது. இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் நான் கண் கூட பார்த்துருக்கேன், சாப்பிட்டும் இருக்கிறேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த வாட்ச் வந்துட்டு ரூ. 100லேருந்து ரூ. 350 இல்லைன்னா ரூ. 400 தான். அழகாக இருக்குது இல்லையா? ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்ச் வந்து நம்ம வாங்கி கட்டிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணி ஒரு இடமா ஸ்பாட்டாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்ல நல்ல பொருள்கள்லாம் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் வந்துட்டு எங்கள் டாட்டர் பண்ணுவாங்க. இந்த ரெயின் கோட் ₹100 சொன்னால் நம்ப மாட்டீங்க. ₹700 கொடை வாங்கினா கூட இந்த புயல் காற்று அடிக்கிறப்ப கொடை மடிச்சிக்குது, மழை சொருகுது. இது ₹100 தாங்க. ஒரு மாதம் எனக்கு வந்தால் கூட போதும், பரவாயில்ல. அதை விட்டு இந்த பக்கம் வந்தோம்னா ₹500 ₹700 சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சூட்கேஸ் கிடைக்குது. என்ன ஒன்று அழுக்காக இருக்கும், தொலைச்சிட்டா போதும். ₹500 இவ்வளோ பெரிய சூட்கேஸ் யாருங்க கொடுப்பாங்க? ரிப்பேரெல்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. சின்ன ரிப்பேர் வந்துன்னா அது ₹300 கூட இருக்குது. இந்த சூட்கேஸ் எல்லாம் வெறும் ₹700 தான். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பாட்ஸை நல்லா திரிஞ்சு பார்த்து வாங்கணும். இது நம்ம பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, நமக்கு எப்போ வேணாலும் வெளியில் போகிறப்ப இந்த கிளாஸ் போட்டு போகலாம். வெறும் ₹100 தான். வெறும் ₹100 எவ்வளோ சந்தோஷம் அடங்கியிருக்கு தெரியுமா? நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம பசங்களுக்கும் சரி போட்டு பார்க்குறதுக்கு சன்கிளாஸ் வெறும் ₹100 தான். எவ்வளோ இது? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா இந்த சந்தையில் இப்படி தான் இருக்குது. இது அதை விட அதிசயம் என்னென்னா, கேரம் போர்டு வந்துட்டு ₹300 கேரம் போர்டு ₹300. காயின் கிடையாது, போர்டு மட்டும்தான் இருக்குது. இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். இந்த போர்டு நான் வாங்கணும். ஜஸ்ட் ₹300. யார் கொடுப்பாங்க? பிராண்டு நியூ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. ₹300. பார்கெட் பண்ணோம்னா ₹250 கொடுத்துருவாங்க போல இருக்குது. அப்படி நேரம் நின்று பார்த்தீங்க, இல்லை ₹300 சொன்னார். நல்ல பீஸ் வேணும் வாங்கணும். அதுக்கடுத்து இது வந்து விலை மதிக்க முடியாது. இதுன்னா இந்த பனம் வெல்லம், பனங்கற்கண்டு, அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நல்லது. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு வெளியில் போகிறப்ப வரப்பெல்லாம் ஒரு சின்ன பீஸை போட்டுட்டு இந்த ஜீரண சக்தியை கொடுக்கும். சர்க்கரைக்கு பதிலாக இந்த பனங்கற்கண்டை யூஸ் பண்ணி டீ, காஃபி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டேபிள் சேர் வந்து ₹6000 சொன்னாங்க. ஆனால் இது ஹோட்டலுக்கு தான் தகும். நாங்கள் இன்னொன்று பார்த்தோம், ₹4000. அவங்க பார்கெட் பண்ணி தான் ₹300 கூட கிடைச்சிருக்கும். ஆனால் பார்த்துட்டு விட்டுட்டோம், அடுத்தவே எடுத்துட்டோம். அவ்வளோதான். சரி, அடுத்த வாட்டி தான் நமக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இது வந்து ₹6000 வித் 4 சேர்ஸ். மேலே பாருங்கள். இது அந்த காலத்துலலாம் வந்து நரிக்குறவர்கள் எங்கே பார்த்தாலும் இந்த உண்டிக்கோள் அடிச்சுட்டு பறவைகள் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூட இங்கே விற்குது. ஸோ இது மக்கள் வேட்டையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவங்க வந்து ₹50 சொன்னால் இவர் வந்து ₹80 சொல்கிறாரு. நான் சொன்னேன் ₹50 சொல்லி நான் வாங்கலை. ₹20 கொடுக்குறியா கொடுக்குறியான்னு சொல்கிறேன்னு வச்சுட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்க கூடாது, நம்ம பார்கெயின் பண்ணணும். அதை விட்டு இந்த சைடு வந்தோம்னா வண்ண மீன்கள், கண்ணீர் பறிக்கிற வண்ண மீன்கள் ₹100 தான். இதுக்கு அடிமையாகாத மக்கள் இந்த சந்தையில் கிடையாது. க்ரௌடு எல்லா கடையிலும் இருக்கும். ஆனால் இந்த கடையில் பார்த்துக்கலாம். இந்த மீன் கடை, முயல் கடை, கோழி கடை, இந்த கிருவி கடையிலலாம் மக்கள் வெள்ளம் ஜேன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்துட்டு க்ரௌடு வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான வண்ண மீன்கள் எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ₹100 தான். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணுறது, நீங்கள் வாங்கலாம், வர்த்துவாயில் தான். ஆனால் பார்க்குறப்ப எதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட கலர் ஃபிஷ் கிடைக்குதான்னு சொல்லுவீங்க. மக்கள் வந்துட்டு ₹100 போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்குவாங்க. அதோட ஜீவனை நேசிக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த மீன் கூட வந்தது, மீன் எப்படி சுவாசிக்குமோ அதே மாதிரி சுவாசிக்கக்கூடிய மனிதர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு அதிசயம். ஸோ இந்த அதிசயம் பார்த்து அடுத்த அதிசயம் என்ன இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம். இந்த மாதிரிலாம் ஸ்பாட்டெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது மாதிரி போடுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் எங்களை பெருசாக ஊக்குவிப்போம். இங்கே பாருங்கள், கீழெல்லாம் கூட வச்சுருக்காங்க மீன்களை. விதவிதமாக இருக்கும், சைஸ் வைஸ் இருக்கும், கலர் வைஸ் இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவல் கலர் வேணும்னா தனிப்பட்ட கலரை கூட கொடுத்துடுவாங்க.
நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். எந்த பேக்கெட் எடுத்தாலும் 100 ரூபாய் தான். இந்த மீன்களை விட்டு கண் அகலவே இல்லை. அடுத்ததுக்கு போகலான்றப்போ இந்த மீன் வந்துட்டே இருக்கு. என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாது அந்த மாதிரி. ஸோ நிறைய கிரேட்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வந்து இந்த பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு நியூ ஐட்டம்ஸ் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும். நம்ம சுற்றி பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு தேவையானது நமக்கே கிடைக்கும். அடுத்த ஸ்பாட் நீங்கள் வரும் பாருங்கள், நம்ப மாட்டீங்க, 3000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் கிடைக்குங்க. ஒரு வாரம் கேரண்டிங்க. ஒரு வாரத்துக்குள்ளே என்னெல்லாம் ரிப்பேர் ஆகுது கொண்டு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. 3000 ரூபாய் எப்படி இருக்குது பாருங்கள். 3000 ரூபாய்க்கு இந்த செல்ஃபோனுங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னென்ன இது மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன, ஒரு வாரம் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு. 3000 ரூபாய் தான். ஸோ இது வந்து கேரண்டியெல்லாம் கிடையாது. ஒரு வாரத்துக்குள்ளார என்னெல்லாம் ரிப்பேர் இருக்குதோ அதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் விருப்பம் தான் இங்கே வாங்கலாம். ஜஸ்ட் 3000 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஃபோனெல்லாம் இங்கே வச்சு கொடுக்குறாங்க. செக் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமானது மொபைல் வந்துட்டு எல்லாம் ஒரு கம்பெனி ஓரியன்ட், டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல். சரி, அடுத்த ஸ்பாட் வரலான்னு பார்த்தா ஒரு ரவுண்டு போகலாம், வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி மார்க்கெட்டை போனோம். 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த மார்க்கெட் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒருவர்